கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்துல உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வசனம் சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர். பிரியமான தேவ ஜனமே, ரொம்ப அருமையான ஒரு வசனம். சிறுமைப்பட்டவர்களை கர்த்தர் ரட்சிப்பார் என்று சொல்லி இந்த வசனத்தை பார்க்கிறோம். யார் சிறுமைப்பட்டவர்கள், யாரை கர்த்தர் ரட்சிப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, உதாரணத்திற்கு தாவீது மகாராஜாவை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, பிலிஸ்தியர்கள் கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்தார்கள். அவர்கள் வந்த நேரத்துல தாவீது அவர்களை விடுத்து, கோலியாத்தை விடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வெற்றி கொடுத்ததை நாம பார்க்கிறோம். அதன் பலனாக தாவீதுக்கு நடந்த காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, சவுலால அவர் துன்பம் அனுபவித்தார். அவர் துரத்தடிக்கப்பட்டார், வனாந்தரத்திற்கு ஓடினார், மலைப்பகுதியில் ஓடினார். அவர் ரொம்ப தவித்தார். இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் இருந்த, சிறுமைப்பட்ட நிலைமையில் இருந்த தாவீதை கர்த்தர் ரட்சித்தார். அதாவது ரட்சித்தார் என்றால் கூடவே இருந்தார், காப்பாற்றினார். பிரியமான தேவஜனமே, தாவீது என்னதான் செய்தான்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மைதான் செய்தான். மாறாக அவருக்கு கிடைத்த பெயர் பார்க்கும் பொழுது அவர் பயந்து ஓடினார். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் கைவிடவில்லை. அதே போலதான் இந்நாளிலே நீங்கள் சிலர் எந்த தவறு செய்யாமல் தீங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், நிந்தையை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். கைவிடப்பட்ட நிலைமையில, துன்பப்பட்ட நிலைமையில ஒருவேளை நீங்க காணும் பொழுது, ஒருவேளை நீங்க இருந்தீங்க என்று சொன்னால், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சிறுமைப்பட்ட உங்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். துன்பப்பட்ட உங்களை அவர் ஒருபோதும் உங்களை விட்டு பிரிய மாட்டார். பிரியமான தேவஜனமே, ஏனென்றால் சிறுமைப்பட்டவர்களை அவர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகினால கவலைப்படாதீங்க. உங்களுடைய பாரத்தை யாவையும் கர்த்தர் மேல வைத்து விடுங்கள். அவர் எல்லாமே பார்த்துக் கொள்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.